ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. எல்லாமே சக்தி மிகுந்த மந்திரங்கள் தான், எளிமையான வழிபாடுகள் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே நன்றி. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நான் நிர்கதியாக நின்றுட்டுருக்கேன். வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு யாரோட ஆதரவும் இல்லாமல் என்ன செய்கிறது அப்படின்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு நிர்கதியாக நிற்கிற உங்களுக்காக இந்த வீடியோங்க. பணம் காசு இழந்திருக்கலாங்க, இல்லை உறவுகளை இழந்திருக்கலாம், கணவன் மனைவி இழந்திருக்கலாம், மனைவி கணவனை இழந்திருக்கலாம். ஒருத்தங்க மேலே நான் ரொம்பவும் நம்பிக்கை வச்சுருந்தேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்பவும் அதையே நினச்சி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாகட்டும், அவங்க என்னோடய வாழ்க்கையில் மறுபடியும் வந்தால் தான் என்னால் வாழவே முடியும் அப்படிங்கிற கட்டத்தில் எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனைகளில் தீர்வதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம்ங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் பூத்தேரையில் நின்று உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டி கும்பிட்டுட்டு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 11 தடவை சொல்லுங்கள். எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இழந்த விஷயங்களில் கௌரவம், பணம், காசு, உறவுகள், இந்த மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கணும், அப்போ தான் என்னால் வாழவே முடியுங்கிற நிலைமையில் இருக்கீங்களோ அதை மனசார சொல்லி கேளுங்க. கண்டிப்பாங்க நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு வேண்டியதை கேட்கும் பொழுது கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்டது அத்தனையும் கிடைக்குங்க. அந்த நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லித்தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.